ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி. ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போனதும் பாருங்கள், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்கு வதங்கினதும் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. சேம் இதிலே அப்படியே கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஐயோ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, சிம்மில் வச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் இடையில கலக்கிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு இடையில கேப் விட்டு ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கப்பு சின்ன கப்பில் ஊற்றிக்கிட்டு கிரேவி பதத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் சரின்ட்டு நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். எனக்கு கிரேவி பதம் வேணுன்றதால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதனால தான் நான் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போது வெந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி. நான் கடைசியில் கசூரி மேத்தி தூவிக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.